அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துகின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் போலி நாணயத்தாள்கள் தொடர்பான 17 சம்பவங்கள் பதிவு. தனியார் பஸ்களில் பயணச்சீட்டுக்கு பதிலாக முட்கொடுப்பனவு அட்டைகளை பயன்படுத்தும் நடைமுறையை அடுத்த வருடம் முதல் அறிமுகப்படுத்த திட்டம். அணு திட்டம் தொடர்பில் ஈரான் மற்றும் உலக வல்லரசுகளுக்கு இடையில் இடைக்கால உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. விரிவான செய்திகள். கடந்த மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் போலி நாணயத்தாள்கள் தொடர்பான 17 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. போலி நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டமை, புழக்கத்திற்கு விட்டப்பட்டமை மற்றும் வைத்திருந்தமை தொடர்பில் இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். குறிப்பாக 1000, 2000 மற்றும் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டமை மற்றும் புழக்கத்திற்கு விடப்பட்டமை தொடர்பில் அதிக அளவு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். சந்தை, வங்கி ஆகிய இடங்களிலும் பஸ்ஸில் பயணிக்கும் போதும் வேறு இடங்களிலும் பணத்தை பரிமாற்றும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். போலி நாணயத்தாளர் என சந்தேகக்கூடிய நாணயத்தாள் ஒன்று கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று குறித்த நாணயத்தாளை ஒப்படைக்குமாறும் அது தொடர்பான தகவல்களை வழங்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன மேலும் தெரிவிக்கின்றார். தனியார் பஸ்களில் பயணச்சீட்டுக்கு பதிலாக முட்கொடுப்பனவு அட்டைகளை பயன்படுத்தும் நடைமுறையை அடுத்த வருடம் முதல் அறிமுகப்படுத்த உள்ளதாக தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சு தெரிவிக்கின்றது. அரச வங்கி மற்றும் தொலைபேசி நிறுவனம் ஒன்றின் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் பத்மஸ்ரீ ஜெயமான் குறிப்பிடுகின்றார். நாடு முழுவதும் 23,000 தனியார் பயணிகள் போக்குவரத்து பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த பஸ்கள் ஊடாக 200 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைப்பதாகவும் தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பயணிகளின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் முட்கொடுப்பனவு அட்டை முறைமையை செயற்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று வீதங்களை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கும் வெதர் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து. இலங்கையின் அழகிய எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்றும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.